காலை ஒளி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று வாசிக்கின்றாயே. இன்று உனக்காக நான் இவ்வுலகில் மனிதனாய் பிறந்த நல்ல நாளை கொண்டாடுகிறாய். உனக்காக என் மேன்மை எல்லாவற்றையும் விட்டேன். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்னையே உனக்காக தந்தேன். அடிமையின் ரூபமெடுத்து வந்தேன். சத்திரத்தில் என்னை கிடத்த இடமில்லாததினால் துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். பாவிகளை ரட்சிக்க வேண்டும், இழந்து போன மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வந்தேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். மனிதனின் அத்தனை சூழ்நிலைகளையும் அறிந்தவராக வந்தேன். உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன். உன் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய ஒன்றுதான். நீ என்னை நம்ப வேண்டும், என் வார்த்தைகளை நம்ப வேண்டும். நான் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நான் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். என் பாதத்தில் காத்திரு. அன்று என்னை தேடி வந்து கண்ட மேய்ப்பர்கள் என்னை கண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி போனார்கள். அவர்கள் சந்தோஷத்தை கண்ட பின்பு அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. போகும் வழியிலெல்லாம் தாங்கள் கண்ட இரட்சகரை பிரசித்தப்படுத்தினர். நீயும் உனக்காக வந்த என்னை, நீ கண்ட என்னை மற்றவர்களோடு சொல்லியிருக்கிறாயா? நீ எனக்கு சாட்சியாக வாழ இன்று உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அன்பு பிள்ளையே, நான் இவ்வுலகில் வந்தது கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, உலக மனிதர்கள் எல்லாருக்காகவும் தான். எல்லாரையும் என்னோடு பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன். ஆகவே நீ கண்ட இரட்சகராகிய என்னை, நீ பெற்ற பாவ மன்னிப்பு என்ற விடுதலையை, உனக்கு வைக்கப்பட்டுள்ள பரலோகம் என்ற நம்பிக்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வாயா? ஆதார வசனம்: நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யோவான் 15:27.